யூடியூபர்ஸாக இருக்கிறவங்களாம் கூட போய் கருத்து கணிப்புன்னு கேட்குறாங்களா, அதில் 10 பேரை கேட்டாலும் அந்த 10 பேருடைய கருத்து கணிப்பு வெளியே வந்தாலும் அது உண்மையாக தான் இருக்குன்னு நம்ம 100% நம்பலாம். அந்த குட்டி குட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸையும் வந்து காசை கொடுத்து மடக்கியிருக்காங்க தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3-6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு தமிழ்நாட்டை தலைமுடிய விட மாட்டோம். ஐயோ, இப்படி ஒரு விழாவா? நானே ஆடி போயிட்டேங்க. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டும் 1.5 லட்சத்துக்கு மேல காசு கொடுத்து திமுகவுக்கு ஆதரவாக பேச வைக்கிறது. இப்போ A to D PC டாக் நந்தா மற்றும் இர்ஃபான் இவங்கள மாதிரியான யூடியூபர்ஸ், மிஸ்டர் GK இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய நிகழ்ச்சிக்கு வர வச்சு தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கான வேலைகள்லாம் எல்லாம் பண்ணாங்க. ஸோ இப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வர வச்சா ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருமா என்ன? மக்கள்லாம் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ரீசெண்ட் டேஸில் இந்த ஹாய் கைஸ் தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பசங்க 2 பேர் வீடியோ போடுவாங்களா, அவங்கள இழுத்து வச்சு சில வேலைகள்லாம் பண்ணாங்க முதல்வர் அலுவலகத்தில் வச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு குருட்டுத்தனமாக நம்புறதெல்லாம் வந்து திமுகவினுடைய ஒரு குருட்டுத்தனமான வேலைன்னு தான் நான் சொல்லுவேன்.